இந்த படத்தினுடைய கதாநாயகன் மரியம் ஜார்ஜ் தான், ஜி பிரகாஷ் கிடையாது. ஜி பிரகாஷ் லீடோடர்னு சொல்லி நிறைய படத்துக்கு வந்து போட்டாங்க ட்ரெய்லர்ல, டைட்டில் கார்டில். ஆனால் இந்த படத்தை வந்துட்டு ரீலோடர் ஏற்றலை. ஆனால் அவருடைய அஸ்யூஸ்வல் இந்த படத்தில் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலாக பர்ஃபார்மன்ஸை ஒன்று பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு. லவ்வர் படத்தில் நடிச்சிருந்த கதாநாயகி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாஸ் அவர்களை ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு அருமை இயக்குனர். ஆனால் படம் பார்க்கும்போது இது வந்து முதல் படம் மாதிரியே தெரியல. ஆனால் முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு படமாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டோனுக்குள்ள கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் மரியம் ஜார்ஜ் அவரோட ஆக்டிங் தான். அதனால தான் வந்து அவர் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம சமூகத்தில் ஒரு ரொம்ப கேலி கிண்டலாக ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நமட்டான ஒரு விஷயத்த வந்து இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு இது, நீங்கள் அப்படி கவனிக்காதீங்க. இது நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு வேல்யூடான ஒரு விஷயம். அது அவங்களுடைய மனசை வந்து பயங்கரமாக பாதிக்குது. அது கடந்து போகிற விஷயம் கிடையாது அப்படின்றத மேட்டரை வந்து ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் ஜி பிரகாஷ் நடித்து வெளியான படங்களில் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அதேமாதிரி படம் முடிச்சுட்டு விளையாடும்போது ஒரு எமோஷனலி கனெக்டான ஒரு படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹாப்பி ராஜா தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.